முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும், நீதான் அப்படி அதை காப்பாற்றணும். என்னடா பண்ண சொல்லாங்களா முடிவு போறீங்க இப்படித்தான் இங்கே பேர் சுபா சொல்லுங்க. வசந்தம் மரப்பு எதிரணி வரணும். அட இவர் வசந்தான் எங்களோட மச்சான். அவர் இப்போ வருவார் வந்து இதுக்கு ப்ரோக்ராம் கணக்கு தானே 11 மணிக்கு வரண்டு. தங்கச்சி இப்போ ஓகே, அந்த இடத்த கட்டி கொடுத்ததுக்கு உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுவோம். அப்படி ஒரு ஆள் மனுஷன் தெரியுது கொஞ்சம் இது நல்ல மாதிரி நல்ல மாதிரி. இங்கே அது என்னென்னா அந்த ஆள் எதுவும் பிளவு விட்டாலும் நீ கொஞ்சம் பொறுமையா போ. அன்னைக்கு கதை வச்சு நீ அந்த இங்கே பாரு, நீ இங்கே பாரு அவங்கள் எங்களோட தங்கச்சின்ற சந்தோஷம் தான் முக்கியம். சரியா? அந்த ஆள் வசந்த் எந்த பிளவு விட்டாலும் நீ பொறுமையா போகணும். அப்பதான் தங்கச்சி நல்லா இருக்கு. சரி என்றாலும் இந்த கதை லைட் கதையே அப்படித்தானே அப்பாவோட கொஞ்சம் சிக்கலாம் அப்புறம் அப்படித்தானே சும்மா வரிய போடுது வந்து பிசர் கதை அப்படி சொல்லுவேன். நீ சொரிய போறா போல இருக்குது. நீ குடும்பத்தை நாசமாக்குற வேலை பார்க்காத. அந்த ஆளை பார்க்க தெரியுது வேற. அந்த ஆள் ஆஃபீஸ் வேலை அதில் அவங்களுக்கு வேற வர பிரச்சனைகள் இருக்கு. நீ அந்த ஆள் என்ன பிரச்சனை விட்டாலும் சத்தம் போடாம இருக்கணும். விளங்குதா? நான் என்ன மாதிரி பார்த்துக்கொள்ளாள் வந்தா நீ ஒன்றும் தேவையில்லை. அந்த ஆள் வந்து வீட்டை வருதுன்னா நீ உண்ட வேலையை பார்த்து கொண்டு போ. ஏதாவது கிறந்தம்படுதுன்னா நீ உண்ட வேலையை பார்த்து கொண்டு போ. சரியா? சரி. கட்டி கொடுத்து ஒரு மாதமா இல்லை சும்மா சும்மா கண்டுபிடிச்சு நிற்கிறேன். ஓ வணக்கம். குட் மார்னிங். கிரிக்கெட் விளையாட போயில இங்கே எடுக்கல அவங்க. நீங்க விடுங்க நீங்க விடுங்க. நான் இல்ல இல்ல நான் அதான் இல்ல நம்பர் போற பைக் கவனம். ஓ ஓ நம்பர் நீங்க போக உள்ள. சரி கவனம் கொண்ட பைக்கியா எங்க ஸ்டார்ட் பண்றேன். டேய் ஸ்டார்ட் விட்டுட்டீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு ஏ ஸ்டார்ட் ஆகல. தம்பி இங்க விடுங்க. இங்க ஸ்டார்ட் ஆக போல ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸ்டார்ட் ஆகும். நீ விடுங்க நம்பர் போ. இல்ல நீங்க கிரிக்கெட் விளையாட போங்க. கிரிக்கெட் விளையாட போங்க. பழைய பைக் புது பைக்னானே மாப்ள வந்து வந்து அப்புறம் அதே மாத்துங்க அக்கா வெச்சிட்டு போ. சரி ஓகே நீ போங்க. நான் கூப்பிடுறேன் அப்படியே போங்க. விட்டு போங்க. வாரமா நில்லு வந்தா மச்சான் விசாரணை பண்ணீங்க. முன்ன பைக்க மச்சான் என்ன சிக்கல்? என்ன சிக்கல்? உங்களோட தம்பி பைக் எதுல இடிச்சு போட்டான். உங்களோட தம்பி முன்ன பின்ன பைக் எதுவும் பார்க்கலையா? சின்ன பையன் டியூஷன் கிளாஸ் இன்னும் போல கிரிக்கெட் எடுத்துருது. சொல்றேன் வீட்டை சொல்லி தெரியல சொல்றேன். கவனம் பைக் ஓன் பண்ண வேணா உருட்டி கொண்டு ரெண்டா விடுங்க. என்னத்தை விளையாடி சின்ன பையன் முன்ன பின்ன பைக் பார்க்குறது. சாப்பிடுங்க மச்சான், போட்டுரு சாப்பாடு. ஒரே தூசா இருக்குப்பா வீட்டில். ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம் எல்லாத்தையும். மச்சான் என்ன வழியில் நிற்கிறீங்க? கறியா கடை கையெல்லாம் கறி உள்ளது. கொஞ்சம் அதான் பின்னுக்கு கொஞ்சம் கறிகள் கூட இருக்கும். அதே மாதிரி வில்லாச்சியும் என்ன காலம் 8 மணி வலிக்கிட்டீங்க. இதே மச்சொண்டுக்கு போகிறோம். நித்திரம் இல்லையா காலம்? இல்லை ரெண்டே மச் இந்த ஃபைனல் ஒரு மச்சொண்டு கப்பொண்டு அடிக்கிற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த காலம் மச்சு கனாலம் விளையாடுறாள். அது தம்பியும் விளையாடுறா நானும் விளையாடுறேன். உங்களுக்கு கப்பலை பார்த்தா தெரிஞ்சிருக்குங்க தானே. இங்கே என்னென்னா உங்களோட கப்பல் எடுத்துன்னு உங்களோட ரூமுக்கு கொண்டு வைங்க. ஏன்னா நிறைய கப் கிடக்கு. தம்பி கொண்டு இல்லை இல்லை அவன் அது பின்னேற. அவனுக்கு அடுத்த மேட்ச் பின்னேற அவனை தூசு தட்ட சொல்ல. சரி வேலைக்கு தானே போறீங்க? வேலைக்கு முன்ன பின்ன 8:30 தான் போகிறது. சரி தான் வேலை வாங்க. வாரம் மச்சான் இருங்க வரேண்ணா. அப்பா 35 வயசு ஆகிட்டு வேலை வெட்டி போகிறதுல மச்சில் அட தெரியுது. இதில் வச்சு என்ன செய்யறது? கல்யாணம் எங்கே நடக்க போகுது? சும்மா கீழ்படியா கணவரை வந்துடுறது. எங்கே வரீங்க? கடைக்கு மச்சி போகலையா? கொண்டா மச்சி போகிறான். இல்லை யாரை வந்து நிற்கிறானா பான் வாங்கிட்டு வரட்டான் அவனுக்கு இருந்துச்சுன்னா. இந்த பொண்ணாக 35 வயசாது வேலை வெட்டியே போகிறேன். குடியும் கூத்துமா தெரியுது. ஏன் வீட்டை வச்சுக்கிறீங்க? கலைச்சுடி இல்லாத. சரி அது சிக்கல். ஏன்னா சரிதான் மூத்த இருந்தால் நான் அப்போ அவர் சொல்கிறான்னு நீங்கள் நடக்கும். அவன் உள்ளூர் அந்த கிரிக்கெட் எடுத்த கப்பல் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கினே ரூமுக்கு எரிச்சு விட்டுரும். பிடிச்சிடலாம் தூக்கி எரிஞ்சு விட்டுரும். வீடு என்ன இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வர்றேன். சேம் மாதிரி போய் வேற நீங்கள் போ. படிக்கிற வேலையை பாரு. நீ இவன் என்ன வேலைன்னு தெரியல எனக்கு. ஏன் மச்சான் இதுக்கு நிற்கிற? இன்னும் மனம் போயலப்பா. இந்த சரம் தோச்சத்தினார் இது 2 கிழமை அதை ஒன்று எடுக்கணும். இல்லாட்டி தூக்கி கொண்டு குப்பையில் போகணும். எத்தனை நான் மெட்டா கொடுப்பு துவைக்கிறேன் இல்லையா? இங்கே உங்களுக்கு அங்கால கட்டித்தாருங்க. இரு அங்கால இப்போ கிடையாது. சரி சின்ன வீட்டை தந்து விட்டு அங்கால இறுக்கிவிட முடிச்சு ஊத்து சத்தச்சேண்டு கோவத்தை கிளப்பி என்னத்தை உண்ட தங்கச்சியை கட்டினா இதைத்தான் நேற்றைய போட்டு படுத்த நீங்கள். இதே
இதான் போட்டு படுத்து கொண்டு போடா திரிய இஞ்சு வா இஞ்சு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை படிப்பு கிடைப்பு ஒன்று பள்ளிகை கண்ணவும் போற இல்லை தானே இதுல வீடுல கூட்டி தச்சு துப்புரா வச்சிருக்கேன் அது என்னன்னா இந்த யாரோ இல்லாட்டி வீட்டை விட்டு இந்த கொண்டாமாயவனு கிளப்ப சொல்லிவிடுறேன் என்னது 2 பேர் வீட்டு இருக்கிற என்ன உங்களோட எனக்கு மானக்கிறேன் அவள் இந்த கொக்கா வேலையை போறாள் பொம்பளை காசுல இருந்து வெளியிருப்பா என்ன வேலை எடுக்கிறியா கிடக்கு மச்சான் எத்தனை மணி இப்போ 10 மணி ஆகும் சாப்பிட்டீங்களா காலமே இந்த இதான ரொட்டியும் பருப்பும் தானே எத்தனை வயசு உங்களுக்கு 32 என்னோட 5 வயசு கூட வேலை வெட்டி ஒன்றும் போகிற பிளான் இல்லைன்னு அது கிடைச்சே தம்பி கொஞ்சம் ஏன் உண்டு கொப்பன்னு கேட்குறீ இல்லையா வேலை வெட்டி போவான் சாப்பாடாதான் கேட்குறீ இல்லையா முதல் போனாதானே அந்த காசுகள் தான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த காசு சாப்பிட்டு இருக்கேன் நல்ல அஞ்சு இது என்ன இது என்ன இது ஒட்டி வச்சு செஞ்சீங்க செஞ்சுட்டு ஓட்டினீங்க தம்பி இருக்கு கரண்ட் போட்டு அதுவரை செய்யுங்க வீட்டை வெட்டியாக தான் இருக்கு இதுவரை செய்யுங்க திருவியில் கிரிக்கெட் என்ன கதைச்சா எனக்கு கோவம் தான் பேரும் சரி மச்சான் செய்யலாம் அந்த அடுத்த பின்னேற முட்டி விடுறேன் என்ன தங்கச்சிட்ட காசு கேட்டதான் இல்ல தங்கச்சி கொஞ்சம் கொடுத்து வச்சிருந்தேன் நம்ம 2 லட்சம் கடன் கேட்டவள் அதான் எனக்கு என்ன தங்கச்சி சீதனத்துக்கு எவ்வளோ கொடுத்த நீங்க ஒன்றும் கொடுக்கல தானே நீங்க 50 லட்சம் கொடுத்த கூட அப்பாட்ட கொடுத்தா அதான் அப்பா கொடுத்தாரு சரி ஓ நல்ல சரி இதுல இந்த வேலையை பாருங்க வட்டியா இருக்கிற பிரச்சனை நான் காசு இல்லை பின்னேற போட்டு சரி போ கண்ணு முன்னா நிற்காங்க அட சென்ட் கடிக்கிறேன் தம்பி இங்கே தம்பி நல்ல இது வெளிநாட்டு சென்டோ வெளிநாட்டு சென்டா சென்ட்டு தெரியுமா உனக்கு இது சென்டானே என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு அதை விடு இங்கே என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு தெரியுங்க காசு கொடுத்து வேணா தான் தெரியும் வெளிநாடு மனசு மாயிடு இங்கே இப்படி அடிச்சா காணும் 2 அடிச்சா காணும் சரியா போ ஆட்டையும் காசுலாம் எனக்கு தெரியல போ வேண்டாம் காசு மச்சான் உன் தங்கச்சி உடுப்போல் துவைக்க தெரியாதுன்னு வெறும் ஊத்த மாடோண்டா கட்டி வச்சுக்கல இது என்ன ஆட்டை துவாயுது ஆட்டை துவாயுது இது என்ன துவாயலாச்சு தானே இல்லைங்க போகிற உடுப்போல் உங்களுக்கு என்ன கருமத்தை உடுப்போல அரே உங்களோட ரூம் எல்லாம் போடுங்க அப்புறம் என்ன டேய் இது என்ன துவைக்கணுமாப்பா இது துவைக்கிறா நீ போய் துவையன் என்ன தோணும் அம்மாட்ட கொண்டு கொடுக்குறா துவைக்கிறாக்கு இதுல என்ன உடுப்பாச்சு உங்களோட ரூமு கொண்டே போடுங்க சொன்னா சேர தூக்கி எறியுது என்னடா இந்த ஆடி போய் உங்களோட ரூம் இருக்கு அது உள்ள கூட வேலையை பாருங்க கூட்டுற வேலை பார்க்குறா எங்களுக்கு இருள் ஏற்றிக்கணும் உள்ள இல்லை உடுப்பு எல்லாம் இதுக்கு எனக்கு இருள் ஏற்றிக்கணும் இந்த வேலை இல்லை அதனால உங்களை பார்த்தா டென்ஷன் ஆகுது எனக்கு கதிரத்துக்கு வைக்கிறாங்களே எனக்கு மேல இழுத்து உடைச்சிட்டு அப்படி இருள் ஏற்றிக்கணும் எங்க கூட்டாம போறீங்க 5 நிமிஷம் கூட்டி முடிக்காட்டி இந்த இதுலாக்குதண்ணா பொறுப்பு என்ன மச்சானோட நாங்களும் கனநாள் கதைச்சு 2 பேரும் காய்ச்சி பார்ப்போம் அப்படியோ நாங்களும் கனநாள் கதைக்கல தானே 2 பேரும் காய்ச்சி பார்ப்போம் மச்சான் பிஸியா இருப்பார் தான் வேலையை போகாம நிக்கிறாராம் காய்ச்சி பார்ப்போம் மச்சான் கதைக்கணும் மச்சான் கால எடுத்தீங்களா தம்பி இருக்கு கூட்டி போட்டு கதைங்களா இல்ல மச்சான் உங்களோட கதைக்கணும் இண்டியோட சரி மச்சான் இண்டியோட எல்லாம் சரி இல்ல இண்டியோட எல்லாம் சரி கதவே இல்ல என்னடா மச்சான் என்ன அன்றைக்கு அங்க அவன் தம்பிக்குமே ஏதோ சொல்லி இருக்கிறீர்கள் அப்பாக்குமே ஏதோ சொல்லி இருக்கிறீங்க வெட்டியா இருக்க உங்களுக்கு என்னண்டா தங்கச்சியோட ஏதோ கிரந்தம் பட்ட மாதிரி சொன்னாங்க அதுதான் அது நான் முதலே சொன்னேன் தங்கச்சிக்கு அப்போ உன் தம்பிக்குமே ஏதோ நெருக்கி அடிச்சு போட்டீங்களா அப்படியா பாத்ரூம்ல வாசல் அடிக்கடி அடிக்குது நாங்கள் தம்பியை கேட்டு நான் எப்போ மச்சானுக்கு அந்த வேலை இல்லாமல் இருந்தோ ஒரு கதைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களும் பிஸி தானே வேலைக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை நான் ஒன்று கேட்கணும் என்ன வேலை செய்யுங்க வேலை செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்களன்னு சொல்லி என்னண்டா மச்சான் இப்போ தங்கச்சி இல்லை அது பேர் கேட்கலாம் என்னண்டா எங்களோட தங்கச்சி ஏதோ லவ் பண்ணி செய்துண்டா போனடுங்க சொன்ன முடியல இப்போ கோல் வேற இல்லை எனக்கு டைம் இல்ல கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு காய்ப்பேன் தெரியும் என்ன வேலை இந்த மாதிரி வேலை என்ன வேலை என்னண்டா மச்சான் நாங்களும் கை மாறி வச்சிட்டீங்க அவளும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டிப்பா அவள் பண்ணல நான் அவளுக்கு அதே நீதான் தெரியும் அப்ப தம்பிக்கு இன்னைக்கு அடிச்சிருக்கிறீங்களா
தங்கச்சிக்குமே இதை ஒரு சிக்கரெட் தான் சொன்னாங்க. இல்ல நான் கோத்துல அடிச்சிட்டேன். இல்ல 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 என்னடா மச்சான் நாங்களும் பார்த்தோம்னா நீ வேலைக்கு போறியா? நீ வேலை என்ன வேலை என்ன வேலை? என்ன வேலை செய்றீங்க? உப்ப வேலை விட்டு வேலை விட்டுட்டு வேலை விட்டுட்டு பாக்குறேன் தங்கச்சி இங்க வா இங்க வா டேய் இங்க வா அண்ணா இங்க வா இங்க வா நாங்களும் பொறுமை செஞ்சு வாங்க பாத்ரூம் வழி கூட்டிட்டு இங்க வா நாங்கள் தூசியா இருக்கு வாங்க இங்க வா அங்க ஆட்கள் இருக்கிறோம் இங்க வாங்க மச்சான். என்ன கதை வண்டி கிடக்கணும் அவங்களோட ஜோக் பண்ண ஜோக் பண்ண அடிச்சு கொண்டு நிக்கிற எனக்கு அடிச்சவன் தங்கச்சியோட வாழ்க்கை வீணாகும். என்ன வீணாகும்? அது வீணாயிட்டு அவெல்லாம் மச்சான் வேலைக்கு போறோம். நாங்கள் பொறுமையா விட்டது. இப்ப நீ கதைக்கிறதெல்லாம் கேட்டு நீ வேலைக்கு போகாம அந்த பூங்காலவை படுக்கிறதுன்னு தெரியும். எங்களோட சீதன காசுல தான் நீ வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஏன் தெரியாம சொல்லலாம் தெரியாம இருந்தாங்க. தங்கச்சின்ற வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்ப தெரியும் எங்களுக்கு கல்யாணம் தெரியும் தெரியும். நாங்கள் ஆனால் ஒன்று தேவல ஆனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடும். மாமா மாமா மாமியை கூப்பிடுவேன். நானும் உண்மையிலே உங்களோட ஜோக் பண்ணேன். இல்ல இல்ல நாங்களும் சரம் யார் துவைப்பான்? நீ நான் என்னன்னாலும் நான் செஞ்சு சொல்றேன். இந்த சரம் யார் துவைப்பான்? இந்த சரம் நான் பஜ்ஜி களத்துல ஓடு சரி வேலை எங்க வேலை வேலை இல்ல. நான் ஒரு இடத்துக்கு போகணும். எங்க போக போறீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. இனிமங்களோட எதுவும் காய்க்கல விடுங்க. விடுங்க தயவு செய்து விடுங்க. என்ன மேல மச்சான் பாத்து போங்க மச்சான். அதுல தங்கச்சி கூட சொல்றேன் இல்லையா? விசாரம் வந்து நீங்களும் மாமா சொல்லுவாங்க. சரி சரி அவளே உங்களுக்கு சொன்னது இல்ல இல்ல எங்களுக்கு முதல்ல தெரியும். என்ன நான் லவ் பண்ணி மட்டும் தானே பார்த்து விட்டது. எனக்கு தெரியும் நீங்க முதல்ல வேலை இல்லாம கேட்க மாட்டீங்க. விடிய காத்தால நீங்க சூப் போடுறது எங்க போறேன்னு எல்லாம் தெரியும். பாக்குறாங்க எப்போ வேலையை போன்னு பாக்குறேன். நீயும் போற மாதிரியும் தெரியல. அப்ப தங்கச்சியோட நேரே கிறந்த மாட்டீங்களா? உனக்கு தம்பிக்கு மேல அடிச்சிருங்களா? அதான் நான் நேற்று சொன்னோம். காய்ச்சி பார்த்து சரியா தங்கச்சிக்குன்னு சொல்றேன் இல்லையா? நான் சரி சரி எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். இல்ல அது நாங்க பேந்து பாப்போம். நீங்க போங்க. நாளைக்கு ஒரு குறையும் இல்லை. இதெல்லாம் பார்த்து தான் அடுத்த மேட்ச் விளையாடுறதோட இல்லைன்னு பார்க்கணும். கதைக்கோணும்டா கூப்பிடுவோம். நான் கிடையாது. சரி சரி ஐயோ ஐயோ காசு விடுமாமா நீ வா இவான அந்த விளையாட்டு முதலே தெரியுமாடா? ஏதோ நான் மாறுவான் உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல எனக்கு தெரியும். தங்கச்சியின் இதுகள் விசாரிக்க தெரியும். அந்த விளையாட்டுகள் வேலைக்கு போறல ஒன்றுக்கும் போற இல்ல. ஆளுங்க பெரிய ஹை கிளாஸ் மாதிரி காட்டுறது சப்பாத்து இதுல போட்டு எனக்கு அம்மனை பிசார வீட்டுக்குள்ள சப்பாத்து போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் அடி அடிச்சு உன வீட்டுக்கு சப்பாத்து போட கொஞ்ச நாள் பாப்போம். பார்த்து போட்டு திருப்பி ஒரு மச்சானோட காய்ச்சி இறுக்கி விடுவோம். இல்ல காய்ச்சி பாப்போம். இப்படி இந்த மாதிரி காய்ச்சி பாப்போம். இது சொல்லாத தங்கச்சிட்டு அது சேர்ந்து பாப்பேன். சரியா மச்சான்? ஆனா இவர் இதுக்கு நீங்க போயாதே. நீங்க போல மச்சான். சரி ரைட். கூட்டணுமா? கூட்டணுமா? மசந்து கூட அங்க எடுத்து நிக்கிறாடா. வேலை வெட்டிக்கு போறதுல மாச்சு காலமா 8 மணிக்கு என்ன வேலைன்னு தெரியல. எனக்கு தெரியல.